சின்ன பழம் போட்டு ஏன்டா அப்படி அடிக்கிறீங்க? இந்த வயசுலயே பிட் பாக்கெட் அடிக்கிறான் சார். எல்லாம் பண்ணி நான் வச்சுக்கிறேன். ஏண்டா பிட் பாக்கெட் அடிச்சாடா? ஆமா, இப்போ என்னன்ற? படிக்கிற வயசுல திருடுறியா? 10 பேர் பிடிச்சு அடிச்சானே தாங்க வேடா நீ? யோ, அவனுங்க கடக்காரங்க. ஒரு தடவை திருடி பாரு நீ, அப்ப தெரியும் அந்த அருமை. எது நான் திருடவா? என்னடா சொல்ற? ஆமாயா, திருடி பாரு, உனக்கு தான் சொல்றேன். ஏண்டா டேய்? கையடியா. வந்துட்டான் நாட்டை திருத்த. நம்மள திருட சொல்றா? ஒரு தடவை பண்ணி பாப்போமா? பாப்போம். எத்தனை நாளைக்கு தான் இப்படியே தெரியுது? ஓட்ட பிரிச்சு ஒரு வீட்ல குதிச்சு பாப்போம். என்னடா அது? திருலிங்கா திருடலாம வந்தா வீட்டுல ஒரு வேலையும் காணா. கொண்டு வந்த கத்திக்க வேலையெல்லாம் போச்சே. இருக்கட்டும், ஒரு வேணங்கன்னு பிடிச்சி சட்டி சர்வம் ஜாமா கக்கு சுவாலி வரைக்கும் விடப்படாது. பூராத்தை அள்ளிட்டு போயிட வேண்டியதான். ஆஹா, உள்ள ஆள் இருக்காங்க. தொப்பை இடிக்குதுல. இன்னும் பக்கத்துல வாங்க. தொப்பை இடிக்குதுன்னு சொல்றேன், கேட்க மாட்டேன். மேல போய் மண்டி போடு. போன மண்டியா போ மேல. அறிவிட்ட கழுதில அதான் கனவு செஞ்சு வச்சிருக்காங்கல்ல, தாப்பா போட்டு பண்ண வேண்டியதான உன் சேட்டைகளை. இந்த மாதிரி மரியாதையா பீரோ சாவி, அலமாரி சாவி, மோட்டர் பைக் சாவி, கார் சாவி, சைக்கிள் சாவி, எல்லா சாவியும் வெளியேறான். நீங்க என்ன போட்டு சாவி வருவரா? அடிச்சருப்பால திருடன்டா நானு. எர்ரா சாவியா எர்ரா, அழுகாதரா. திருடன் சார், திருடன் சார், தயவு செஞ்சு அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. என்கிட்ட என்ன வேணா கேளுங்க. நீ பேசாத. எர்ரா, என் செல்லத்தை விட்டுருங்க. என் சாமியை ஒண்ணு செஞ்சிடாதீங்க. என் அமுல் பேபியை ஒண்ணு செஞ்சிடாதீங்க. பாத்தியாரா, நானும் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன்டா. ஆனா இப்படிப்பட்ட ஒரு குணவதிய, குடும்ப குத்து விளக்க, மங்கையர் திலகத்தை, மாசற்ற மாணிக்கத்தை, ஒரு கற்பு கரசி என் கண்ணால இது வரைக்கும் பார்த்ததில்லடா. இங்கதான் பாக்குறேன். ரொம்ப கொடுத்து வச்சவனியே. இருந்தாலும் ஜாவி எடு. ஐயோ, மணி 3 ஆயிடுச்சே. 3 ஆனா என்ன? என் புருஷன் வந்துடுவாரே. புருஷன் வந்துருவாரா? அப்ப இவன் என் ஃப்ரெண்டோட புருஷங்க. ஃப்ரெண்டோட புருஷங்க. ஆதாரி சிரிக்கி கரும முத திருடா வந்தா உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு வீட்டுல திருடீங்களா இருக்கீங்களே. இந்த வீட்டுக்கு திருட வந்தேன் பாரு, என் புத்தியை செருப்பால் அடிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? போகும்போது என் அமுல் செல்லத்தை அவங்க வீட்ல விட்டு போயிடுங்க. அமுல் செல்லத்தை? ஐயோ, என்ன ரேப் பண்றாங்க. ஏப்பா, இன்னும் தேடி ரேப் பண்றது ஓடியா? சார், யார் சார் நீங்க? யாரை பார்க்கணும்? யாருங்க? நாங்க புதுசா எதிர் வீட்டு குடி வந்திருக்கோம். இவர் என் வீட்டுக்காரரு. வணக்கம். வணக்கம். புதுசா குடி வந்திருக்கிறதுனால பால் காய்ச்ச போறோம். அதுல நீங்க அவசியம் வந்து கலந்துக்கணும். இல்லம்மா, பூஜைக்கு வர நிலைமையில நான் இல்ல. இன்னொரு நாள் பார்க்கலாம். பரவாயில்லைங்க, உங்க ஆசீர்வாதம் இருந்தா போதும். ஆனா நீங்க அவசியம் ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வரணும். வரோங்க. வரங்க. பாப்போம். ஏர்லி மார்னிங் 10 o'clock ஸ்லீப்பிங் டைம். ஏன் இம்சை பண்ற? குட் நைட். யோ, இந்த ஒரு வீட்டுக்கு மட்டும் சொன்னா போதுமாயா? இந்த ஸ்ட்ரீட்ல எல்லார் வீட்டுக்கும் சொல்லணும். இல்லனா வீணா சந்தேகம் வரும். மெல்ல திரும்பி பாரு, அந்த அம்மா மேல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. பரவாயில்லையே, ஆள் தான் கலக்கு முழுக்க இருக்கிறேன்னு பார்த்தா மண்டையில மசாலாவும் இருக்குது. இப்பவாவது இந்த பொண்ணோட புத்திசாலித்தனத்தை புரிஞ்சுக்கிட்டா சரி. உங்க புத்திசாலித்தனம் உங்களுக்கு தெரியாதாக்க? ஊர்ல எவனாச்சும் புதுசா சாமியார் வந்தா போய் சாமி சாமின்னு காலில் விழுவீங்க. அப்புறம் ஒரு நாள் அவனை போலீஸ்ல புடிச்சிட்டு போயிருவாங்க. உங்களுக்கு சம்மன் வர சுடிதார் போட்டு கோர்ட்டு கலைஞ்சிட்டு இருப்பீங்க. ஆட போங்க. வரோங்க. சரிங்க, கண்டிப்பா வந்துருங்க. வரேங்க. இந்த ஏரியாக்கு புதுசா குடி வந்திருக்கீங்களா? ஆமாங்கம்மா. ஆனா அந்த வீட்டுக்கு மட்டும் போயிடாதீங்க. சார்,
என்ன புதுசா இந்த ஏரியால குடி வந்திருக்கோம். அதுக்கு இன்னைக்கு பால் காய்ச்சலான இருக்கா, அதான். காச்சு பா